அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னால் நீங்கள் எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல்ல 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் அதை மீடியம் சைஸில் எடுத்து அதை சுத்தம் பண்ணிக்கொண்டேன். அடுத்ததாக நாங்கள் எடுத்திருந்த 2 உருளைக்கிழங்கையும் சின்ன சைஸில் சாப் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கணும். பிறகு அதில் நல்லாவே தண்ணீரில் விட்டு வாஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்பவே இலகுவான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், குறுகிய நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு 2 முட்டைகள் எடுத்து அதில் எல்லோ மஞ்சக்கருவை வேறையாக்கிக்கோங்க. அடுத்ததாக சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு கேரட். அடுத்தது 1/2 கப் ரவா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. பிறகு நாங்கள் கழுவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை வெள்ளைக்கருவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணி அதில் சிறிய அளவு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பிறகு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த அந்த மிக்சரை இதில் போட்டு குக் பண்ணிக்கொள்வோம். ரொம்பவே இலகுவான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உண்டு. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிறகு அதில் நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விடுங்க. பிறகு மற்ற பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நாங்கள் வேறு எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவை எடுத்து இந்த ஹோலுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். அடுத்ததாக சிறிய அளவில் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்க. பிறகு திருப்பி விட்டுக்கோங்க மஞ்சள் கரு குக் பண்ணுறதுக்கு. எங்களோட ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ உங்களுக்கு ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.